Hello guys and welcome back to the video. நேத்து 14ஆம் தேதி OnePlus அவங்களோட 8 series லான்ச் பண்ணிருந்தாங்க. என்னென்ன மாடல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா OnePlus 8 அப்புறம் OnePlus 8 Pro லான்ச் பண்ணிருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் நந்தா, நீங்கள் பார்த்துன்னுக்கிறது ஸ்பேஸ் டெக் தமிழ். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவுமே பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மொத்தம் இந்த OnePlus 8 சீரீஸில் பார்த்தீங்கன்னா 3 மாடல் லான்ச் ஆக வேண்டியது. 2 மாடல் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க, OnePlus 8 அப்புறம் OnePlus 8 Pro தான். OnePlus 8 Lite இன்னும் அவங்க லான்ச் பண்ணல. என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொரோனானால தான் ப்ரொடக்ஷன் அவங்களால நிறைய பண்ண முடியல போல். இப்போதைக்கு லான்ச் தள்ளி போட்டாங்க, பட் அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம OnePlus 8ல் என்னென்னலாம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முக்கியமாக இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோவோட நிறைய பேர் வாங்கின ஒரு சீரீஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா OnePlus 7 பார்த்தீங்கன்னா 32,000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருந்தது. OnePlus 7T பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்க்கு ரேட்டு வந்துருந்தது. அந்த வகையில் OnePlus 8 ஒரு 40,000 ரூபாய்க்கு வரும்னு எதிர்பார்த்தோம், பட் அதையும் தாண்டி ப்ரைஸ் அதிகமாக லான்ச் ஆகிருக்கு. ப்ரைஸை நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போது OnePlus 8ல் என்னென்னலாம் அப்கிரேட் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் AMOLED. ரிஃப்ரெஷ் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. மேஜராக எந்த விதத்துலையும் சேஞ்சஸ் இல்லை. 90 Hz கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல சாய்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் HD பேனல் தான். நமக்கு AMOLEDஸில் கிடைக்கிற எல்லாமே இந்த இடத்துலையும் கிடைக்கும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சியான கலர்ஸும் இருக்கும், ஒயிட் வேவிங்ஸும் அதே சமயம் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா HDR10 பேனல் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, டிஸ்பிளே மேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று. இது வேறு எதுவும் இல்லை, ஒரு ஐ கம்ஃபர்ட்டு தான். மற்றபடி வேறு எதுவும் குறிப்பாக சொல்ல முடியாது, எல்லாமே நார்மலாக இருக்கிறது தான். அதே சமயம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 3D கிளாஸ் கொடுத்துருக்காங்க. 3D கர்னிங் கொரில்லா கிளாஸ். என்ன வெர்ஷன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணலை, பட் அநேகமாக 5 இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் நமக்கு ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்ச் ஹோலில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் சோனி IMX471 சென்சார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஒரு 16 மெகா பிக்சல் சென்சார். கீழே பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லலாம். சைடில் வழக்கமாக இருக்கிறது தான் அந்த நோட்டிஃபிகேஷன் டாகுல் ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றபடி பவர் பட்டன், வால்யூம் பட்டன்ஸ் தான். மற்றபடி வேறு எந்த விதமான சேஞ்சஸும் இங்கே நமக்கு கொடுக்கலன்னு தான் சொல்லணும். பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்ரி பார்த்தீங்கன்னா 4300 Hz வரைக்கும் பேட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு 4300 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது 30 watts வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஒயர்லெஸ் சார்ஜிங் எதுவுமே இதில் இல்லை. அதே சமயம் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு Snapdragon 865 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 7 nanometerல நமக்கு ஒரு செஞ்ச ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அதனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்மியான எனர்ஜிலே நமக்கு நிறையா பவர் கிடைக்கும்னு சொல்லலாம். பேட்ரி லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்ல வேணாம், 855 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். அதை விட ஒரு 20% அதிகமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அது போக நமக்கு ஃப்ரண்ட்டில் டூயல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ சப்போர்ட்டோட. இது பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸோட வருது. ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். மீடியா கன்செப்ஷனை OnePlus இந்த தடவை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு சில ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸை இவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Wi-Fi 6 இதில் சப்போர்ட் இருக்குது. அதே சமயம் Bluetooth 5.1 சப்போர்ட் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம கேமராஸ் வரலாம். கேமராஸில் பெருசாக எந்த விதத்துலையும் அப்கிரேட் இல்லை. பின்னாடி 3 கேமராஸ் இருக்குது, டூயல் LED ஃப்ளாஷோட கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோனி IMX586 அதே சென்சார் தான், 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 116 டிகிரி வரைக்கும் நம்மளால் கேப்சர் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கேமரா. என்ன சென்சார்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை. மூணாவது சென்சார் இது பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சார், 2 மெகா பிக்சல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளால் க்ளோஸ் ஷாட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில சாம்பிள்ஸ் இது உங்கள் பார்வைக்கு செக் பண்ணி பாருங்கள். மேஜராக உங்கள் லோ லைட்டில் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் இதுதான் நமக்கு OnePlus 8ல் நமக்கு வந்த சேஞ்சஸ். மொத்தம் நமக்கு இது 2 மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. முதல் மாடல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8GB 128GB வேரியன்ட். இதோட விலை பார்த்தீங்கன்னா 53,000 ரூபாய்க்கு நமக்கு வருது கிட்டத்தட்ட. யூஎஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு $699 லான்ச் பண்ணாங்க. அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு 53,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகுது.
ப்ரைஸ் அவங்க ஏன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நான் ஒரு 40,000 லான்ச் ஆகும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். பட் 13,000 எக்ஸ்ட்ராவே லான்ச் ஆயிருக்கு. பட் அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்குவீங்களா? OnePlus ஃபேனாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்ப்போம் எவ்வளோ பேர் இந்த ரேட்டு நியாயமாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது OnePlus 8 Proக்கு நம்ம வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். முக்கியமாக இவங்க மேஜராக மீடியா கன்சப்ஷன் நிறைய ஃபோக்கஸ் பண்ண மாதிரி நமக்கு தெரியுது. அந்த வகையில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரண்ட்டில் 6.78 இன்ச் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா குவாட் HD டிஸ்பிளே, அதாவது 2K டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 240 டச் சாம்பிளிங் ரேட்டோட வருது. இதனால் என்ன பயன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டச் டிஸ்பிளேல பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி அப்டேட் ஆகும். பண்ணுற சின்ன லைட்டாக பண்ணாலும் டச் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஃப்ரெஷ் ரேட், வீடியோ கன்சப்ஷன் சரி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கேமிங், முக்கியமாக கேமிங் வீடியோ கன்சப்ஷன் இல்லை, கேமிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 120 Hz விட ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஜென்ரலாக நீங்கள் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணிட்டு வரும்போது OnePlus டிவைஸை இந்த 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஏகப்பட்டது 100% இருக்கும்னு சொல்லலாம். முக்கியமாக தாறுமாறாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது போக அவங்க இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான பேனல் யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது sRGB டிஸ்பிளே. இது போக நமக்கு பார்த்தீங்கன்னா 1300 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் போகும். இது பார்த்தீங்கன்னா HDR10+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், இது ஒரு 10-bit பேனல், 8-bit பேனல் இல்லை. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 8-bit பேனலில் நம்ம 16 மில்லியன் கலர்ஸ் தான் இருக்கும். பட் 10-bit பேனலில் நமக்கு 1 பில்லியன் வரைக்கும் கலர்ஸ் வரும். ஓவராலாக பார்க்கும்போது டிஸ்பிளேல அவங்க மேஜராக அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே சமயம் ஃப்ரண்ட்டில் இதுலேயும் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சோனி IMX471 16 MP OnePlus லைட்டில் அதே சென்சார் தான். அதே ஆப்டிக்கல் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கேமரா சைடு இருந்தாலும் சரி, பேட்டரி சைடாக இருந்தாலும் சரி. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட்டோட வந்து IP68ஓட நமக்கு தராங்க. முக்கியமான விஷயம், பேட்டரி இது 4510 mAh பேட்டரியோட வருது. இது 30 வாட் T சப்போர்ட்டோட வருது. டீன்னு அவங்க மென்ஷன் பண்ணுற ஒரு புது சப்போர்ட் சார்ஜிங் டெக்னாலஜி அவங்க சொல்ல வராங்க. அதே சமயம் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஒரு வழியாக OnePlusல வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா எந்த ஃபோன்லையும் இல்லாத அளவுக்கு இல்லை, 30 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. பட் அதை நீங்கள் ஃபுல்லாக 30 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் OnePlusல தனியாக அடாப்டர் வைக்கிறாங்க, அதை தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ தான் 30 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒயர்லெஸில் சப்போர்ட் இருக்கும். எல்லா மாடல்ஸும் சொல்லி பார்த்தீங்கன்னா 5G தான். இந்த மாடலும் 5G தான். OnePlus 8ம் 5G தான் லான்ச் ஆகும். இனிமேல் OnePlusல எல்லாமே 5G தான் லான்ச் ஆகும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் 5G மாடல்ஸ் எல்லாம் இப்போதைக்கு கரண்ட்டாக காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் இந்த மாடல் ப்ரைஸ் ஹைக்கு முக்கியமான காரணம் அதுவாக இருக்கலாம் நான் எதிர்பார்க்குறேன். இதோட விலை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ரேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 68,000 வருது. பேஸ் மாடல் 8GB 128GB வேரியன்ட். இதுவும் UFS 3.0 சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் மேஜரான சேஞ்சஸ் கேமராஸ் இப்போ வரவும் இல்லை, ஒரு கேமரா சென்சார் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 48 MP சோனி IMX689 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது சென்சார்னு சொல்லலாம். இதில் OAS+EAS சப்போர்ட் இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா அல்ட்ரா வைட். இது ஒரு 120 டிகிரி வரைக்கும் நமக்கு கேப்சர் பண்ணி கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா சோனி IMX586 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 48 MP கொண்ட கேமரா இது. அடுத்து மூணாவது கேமரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 16 MP கேமரா, 3x ஜூம் வரைக்கும் நமக்கு இருக்குது. இதுலேயும் OAS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ஜூம் வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு 30x வரைக்கும் நம்மளால் இதில் யூஸ் பண்ண முடியும். மொத்தம் ஹைப்ரிட் கான்ஃபிகரேஷன் இவங்க போயிருக்காங்க. ஆப்டிக்கல் ப்ளஸ் டிஜிட்டல் போயிருக்கனால தான் ஹைப்ரிட். கடைசி சென்சார் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலர் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, கலர் கரெக்ஷன் எதாவது பண்ணுறதுக்கான சென்சார் தான் இது. இது பார்த்தீங்கன்னா 5 MP சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக எனக்கு OnePlus 8 Pro ஒரு நல்ல அப்கிரேட் மாதிரி தான் தெரியுது. பட் ரேட்டு அவங்க தாறுமாறாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus 70 Pro பார்த்தீங்கன்னா நமக்கு 53,000 லான்ச் ஆயிருந்தது. பட் அந்த வகையில் இது பார்த்தீங்கன்னா 68,000 லான்ச் ஆகுது. யூஎஸில் பார்த்தீங்கன்னா $799 லான்ச் ஆயிருந்தது. அப்படியே நம்ம இந்தியன் ருபீஸு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா 68,910 கிட்ட வருது. பட் இந்தியாவில் லான்ச் ஆகும் போது இதே ரேட்டில் லான்ச் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி லான்ச் ஆனால் உங்களுக்கு இந்த மாடல் இன்ட்ரெஸ்டாக இருக்குமா, இல்லைனா இந்த எந்த ரேட்டில் லான்ச் ஆனால் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.